Hello everyone, welcome back to Banu Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க. இது ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் இல்ல சாப்பாடுக்கு கூட வச்சு சாப்பிடலாம் சைட் டிஷ்ஷா. prawn kofta தாங்க செய்ய போறோம். நார்மலி கோஃப்தா வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணுவோம். இது வந்து அவ்வளோ எண்ணெயில போட்டு பொரிக்க வேண்டாம். வெறும் தவால 2ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி பொரிச்சாலே போதும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை எடுத்துக்கோங்க. இதை மிக்சியில போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி ஒரு பக்கமா எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. கடாயில வந்து 500 கிராம் அளவுக்கு நான் சின்ன சின்ன இறால் எடுத்திருக்கேங்க. நீங்க பெருசு கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4ல இருந்து 5 கிராம்பு, 1 இன்ச்சு பட்டை, 3 ஏலக்காய், இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேணாங்க, ஒரு பாதி பது தேங்காய் சேர்த்தா போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கீங்க. நீங்க வந்து ஒன்னா கூட சேர்த்துக்கோங்க, காரம் ஜாஸ்தியா வேண்டாம் அப்படின்னா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா இதை வதக்கிக்கோங்க. இறால்ல இருந்து தண்ணி அது தானா விடுவோங்க. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. இந்த தண்ணி எல்லாமே வத்தி போய் நல்லா ஒரு ட்ரை கன்சிஸ்டன்சில இருக்கணுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோல இருந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா இதை வதக்கிக்கோங்க. அந்த தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்க, ஒரு 2 நிமிஷத்துலயே அந்த தண்ணி எல்லாமே வத்திடுச்சு. இந்த மாதிரி ட்ரையா இருக்கணுங்க, கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்ப நம்ம இதை ஆற விட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜார்ல போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. அரைக்கும் போது நீங்க 1ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க. ஜாஸ்தியா தண்ணி சேர்க்க வேண்டாம். பாருங்க, கையில இந்த மாதிரி எடுத்தா நல்லா பால் மாதிரி உருண்டுற மாதிரி இருக்கணுங்க. இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கோங்க. இதுல நம்ம அரைச்சு வச்சிருந்த பொட்டுக்கடலை மாவு ஒரு 1ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதுங்க. ரொம்ப ஜாஸ்தியா பொட்டுக்கடலை மாவும் சேர்க்க கூடாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாவு சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இந்த ரெசிபி வந்து எங்க அம்மாவுடைய ரெசிபிங்க. மோஸ்ட்லி அவங்க இஃப்தார் சமயத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்கா இதை செய்வாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பாருங்க, நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சில இப்போ மாவு இருக்கு. நம்ம தண்ணி வந்து ஜாஸ்தியா போட்டு அரைக்கவே கூடாது. 1ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியை ஊற்றி அரைச்சாலே போதும். இப்போ கையில கொஞ்சமா எண்ணெயை தடவிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாவை எடுத்து இந்த மாதிரி வடையா தட்டிக்கோங்க. நாம வந்து டீப் ஃப்ரை பண்ண போறது இல்லைங்க, தவால தான் பொரிச்சு எடுக்க போறோம். இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனோ தவாவோ எடுத்துக்கோங்க. இதுல 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதுவே போதுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இது நம்ம செஞ்சு வச்சிருந்த வடை எல்லாத்தையும் ஒன்னொன்னா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீய லோல இருந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பொரிச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இது இருக்கட்டும்ங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு குச்சியோ இல்ல கத்தியோ வச்சு இந்த மாதிரி ஸ்லோவா திருப்பி போடுங்க. டோட்டலா இதோட குக்கிங் டைம் வந்து 4 மினிட்ஸ் தாங்க. இந்த சைடு 2 நிமிஷம், திருப்பி போட்டு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சு நீங்க வறுத்துக்கணுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு பொரிக்காதீங்க, இல்லைன்னா வெளியில மட்டும் கருப்பா இருக்கும், உள்ள வந்து எதுவுமே வேகாது. லோ ஃப்ளேம்லயே வச்சு ஸ்லோவா பொரிச்சு எடுத்துக்கோங்க. எவ்வளவு அழகா ரெட்டா சூப்பரா கிறிஸ்பியா நமக்கு ப்ரௌன் வடை ரெடி ஆயாச்சு. இது நீங்க ஒரு ஸ்நாக்காவோ இல்ல சாப்பாடுக்கு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ஒரு சைட் டிஷ்ஷா கூட வச்சு சாப்பிடலாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது குழந்தைங்களுக்கு நீங்க ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வரும்போதோ இல்ல குழந்தைங்களுக்கு ப்ரான்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.